ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மேக்ஸில் இருக்கக்கூடிய sin theta, cos theta, tan theta இதோட ஃபார்முலாஸை எப்படி ஈஸியாக ஒரு ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மேக்ஸில் எக்கச்சக்கமான ஃபார்முலாஸ் இருக்கும். நமக்கு இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். லைக் ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இந்த 6 டைப்ஸ் ஆஃப் டீட்டாஸ்க்கு ஃபார்முலாவை எப்படி ஒரு சிம்பிள் ஈஸி ட்ரிக் யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட சின்ன ட்ரிக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா, இது ரெண்டு டீட்டா லைக் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? சின் டீட்டா அண்ட் கொசிகன் டீட்டா இது ரெண்டும் ஆப்போசிட் டு ஈச் அதர். cos theta and secant theta ரெண்டும் ஈக்குவலி ஆப்போசிட். tan theta and cot theta ரெண்டும் ஈக்குவலி ஆப்போசிட். ஸோ நம்ம இந்த காம்பினேஷனை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். sin theta, cosecant theta, cos theta and secant theta, tan theta and cot theta இதை நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எழுதுகிறப்போ sin theta and cosecant theta, cos and secant theta, tan and cot theta நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா sin theta அதோட ஃபார்முலா எப்படி எழுதலான்னா, அதுக்கு முன்னாடி இதோட சின்ன ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற இந்த லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓல்டு ஹாரி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆம்புலன்ஸ். ஓல்டு ஹாரி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆம்புலன்ஸ் இதை நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இதோட ஃபஸ்ட் லெட்டர்ஸ் வச்சே இந்த ஃபார்முலாவை ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹாரி. ஓல்டுக்கு ஆப்போசிட் சைட், ஹாரி ஹெச்சுக்கு ஹைப்போட்டென்யூஸ். இதே மாதிரி சின் டீட்டாவும் கொசிகன் டீட்டாவும் நம்ம ஆப்போசிட்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ சின் டீட்டாக்கு ஆப்போசிட் பை ஹைப்போ எழுதுகிற மாதிரி கொசிகன் டீட்டாக்கு ஹைப்போ பை ஆப்போசிட் சைடு எழுதுவோம். அவ்வளோதான். இது ரெண்டும் சார்ட்டட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஹாரி அண்ட் ஹிஸ் ஏஹெச் வருது பார்த்தீங்களா? அப்போது காஸ் டீட்டாக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். அதோட ஆப்போசிட்டாக இருக்க சீக்கன் டீட்டாக்கு அதை ரிவர்ஸாக எழுதணும், ஹைப்போட்டென்யூஸ் பை அட்ஜசன்ட் சைட். ஓல்டு ஹாரி அண்ட் ஹிஸ் ஓல்டு ஆம்புலன்ஸ். ஓல்டு ஆம்புலன்ஸ் ஓஏ வருது பார்த்தீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். tan டீட்டாக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட், காட் டீட்டாக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஆப்போசிட் சைட். லைக் இந்த ஒன் லைன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். இந்த ஃபார்முலாஸை ரொம்பவே ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். எப்போவுமே உங்களுக்கு மறக்காது. வேறு எந்த ஃபார்முலாஸ் நம்ம படித்தாலுமே இது கன்ஃபியூஸ் இல்லாமல் ஈஸியாக நம்மளால எழுத முடியும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் எழுதி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்கள் டவுட்ஸ் அண்ட் புக்கில் இருக்க அந்த பேஜை ஒரு ஃபோட்டோ கிளிப் எடுத்து மெயில் அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக உங்கள் டவுட்ஸ் பற்றின கிளாரிஃபிகேஷன் வீடியோ சீக்கிரமாக நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென், பாய், டேக் கேர்.